அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் கலங்காதே தயங்காதே என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு உச்சம் பெறுவதால் வருந்த வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாகவும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைந்து அங்கு மிகவும் வலுவாக உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே உச்சம் பெறுவது என்பது சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் அமோகமான நன்மையும் வளர்ச்சியும் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் கிடைப்பதோடு தங்கள் வாழ்வில் இருட்டினில் நீதி மறையட்டுமே என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில சில வீண் பலிகளும் பல்வேறு வகையான சிரமங்களையும் சந்தித்து வரும் மீனராசிக்காரர்களுக்கு அத்தனையும் தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் அமர்கிறார். ஏனென்றால் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பொதுவாகவே 3, 6, 10 ஆகிய இடங்களில் நடுநிலையான பலனையும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் அமர்வதோடு மட்டுமல்லாது உச்சபலம் பெறுகிறார். இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் தனது சுப பார்வையை ஜென்ம ராசியின் மீது செலுத்துகிறாருங்க. தனது சொந்த ராசியை ஜென்ம ராசியை வலுவாக குரு பகவான் பார்ப்பதால் அனைத்து வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை மிக வலுவாக ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது 9 மற்றும் 11 ஆகிய இடங்களிலும் கிடைக்கிறது. பாகியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பாகியஸ்தானத்தில் அவரது பார்வை பதிவதால் பல வகையில் நன்மை நிறைவாக உண்டு. பண வரவு பல வகையில் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் மறைந்து முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து பணிகளிலும் லாபம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேளையை மீனராசிக்காரர்கள் திட்டவட்டமாக நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே அபரிவிதமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் உச்சம் பெற்றிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்குவதோடு பல்வேறு வகையான காரியங்களை உடன்படவும் சிறப்பாக
சிறப்பாகவும் செய்து முடித்து பல வகையில நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவுல உணர்ச்சி வசப்பட்டு காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்களை இல்லத்தில் உருவாக்கி கொண்ட சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். அதிக முயற்சியின்றி வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் தொழில்துறையில் அசூர வளர்ச்சி உண்டு. லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்ப்பதால் நிதி சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகளை தவிர்த்து மிக சிறப்பான லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கவலை நீங்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடும். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு மாறுதல், வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் என பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்திருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு என்பது சிறப்பாக கைகூடும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதால் உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் உச்சபட்ச மாற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. என்றால் குரு பகவான் 5ல் இருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை பார்ப்பதால் கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கலைத்துறையை விட பிரம்மாண்டமான வளர்ச்சியும் தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமோகமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் துறையில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் உயர்கல்வி சார்ந்த பணிகள் சாதகமாக கைகூடுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகளை தவிர்த்து லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய அமோகமான யோக வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் சிறப்பாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது. மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு ராசியின் அதிபதியான குரு உச்சம் பெறுவதால் பெண்மணிகள் நினைத்ததை சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது குடும்ப பிரச்சனை, தொழில், உத்தியோக ரீதியான பிரச்சனை என அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதோடு அனைத்திலும் அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் மீனராசிக்கார பெண்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் என்னதான் நடக்கும் நடக்கட்டும் என்று இருந்த நிகழ்வுகள் அனைத்தும் நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக உண்டு.